அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் இந்த 2 பொறுக்கி. யோ பொறுக்கிக்கு இருக்குன்னா மரியாதை அவ்வளவுதான். ஐயடா வேற பொறுக்கி தானே பண்றவன பொறுக்கின்னு சொல்லாம பொறுக்கி பசங்களா. யோ தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்க. அவன் யாருன்னு தெரியாம உன் பாட்டுல கைய வச்சிருக்க மேல. யாரு பெரிய இங்கிலாந்து இளவரசரா? அதானே. என்னடா பூச்சாண்டி காட்டுறீங்க? யாரு பூச்சாண்டி காட்டுறா? டேய் நான் எந்த தப்புமே பண்ணலடா. அவனுங்களா வந்தானுங்க, அவனுங்களா வண்டியில அடிச்சானுங்க, அவனுங்களா என்கிட்ட பிரச்சனை பண்றானுங்கடா. நான் ஒன்னும் பண்ணல. அவனே ஒரு குடிக்காரன், வாயை திறந்தா பொய்யாதான் சொல்லுவான். யோ நிறுத்து. இன்னொரு வார்த்தை அவனை பத்தி ஏதாவது தப்போ மூச்சு விட்ட அவ்வளவுதான் உனக்கு. அவனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். குடிச்சிட்டு தான் இருக்கானே தவிர அப்படி பொய்யெல்லாம் பேசணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்ல. மச்சான் இந்த 2த்தையும் பார்த்தா வேணும்னே எவனோ சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்றது மாதிரி இருக்குடா. முழிக்கிறத பாத்தியா மச்சான்? ஒருத்தையும் காராசேவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கான், இன்னொருத்தையும் முட்டை போண்டாக்கு கண்ணு மூக்கு வாய் வச்ச மாதிரி இருக்கான். ஏ தம்பி என்ன பேசுற? இவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இவன் கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி எங்களை யார் அனுப்பி வைக்க போறா? அவன் யாருன்னு வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாயா ஆபீஸ்ல வேலை பாக்குறவன் தானே நீனு? முழிக்கிறான் பாரு இருந்தாலும் திரு திரு திருன்னு. அதெல்லாம் இல்லையே, நானும் அந்த கம்பெனி விட்டு எப்பயே நின்னுட்டேன். இந்த பொறுக்கி பையன் குடிச்சிட்டு எங்க மேல வண்டியை விட்டு ஏத்த பார்த்தான், அதான் அவனை நாங்க சட்டை பிடிச்சோம். யோ போய் சொல்லாதயா. எப்படி அவன் உன் மேல குடிச்சிட்டு பைக்கை விட்டு ஏத்த பார்த்தான். அவன் பைக் ரிப்பேர் ஆகி 2 மணி நேரம் ஆகுது. அதை சரி பண்ணதான் நாங்க மெக்கானிக்க கூப்பிட போனது. இந்தோ பைக்கிய கூட கையில தான் எடுத்துக்கிட்டு போனேன். யோ முட்டை போண்டா என்னையா கதை விடுற? கதெல்லாம் ஒண்ணும் விடல, அவன் எங்க கிட்ட குடிச்சிட்டு சண்டை போட்டான் தான். சரி போனா போதுன்னு என்னமோ மன்னிச்சு விடுறோம். நீ மன்னிச்சு விடுறியா? மரியாதையை அவன் சட்டையை பிடிச்சதுக்கு ஒழுங்கா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடு. இல்லையே என்னவோ தப்பா இருக்கே. என்ன தப்பு? சரி ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு, நாங்க வரோம். டேய் 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 முட்டை போண்டா ஓடிட்டான் பாருடா. அவன் ஓடுறது இருக்கட்டும், எனக்கு என்னவோ இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படலடா. என்னடா சொல்ற? ஆமா, இவன் பண்ணாத தப்புக்கு இவன் பேரை நியூஸ் பேப்பர்ல தப்பு தப்பா எழுதுனாங்க. இவன் கூட சேர்த்து வச்சு எழுதுன அந்த பொண்ணு, அந்த மேகா, அதுக்கப்புறம் அவ்வளவு ஆளையே காணோம். அந்த பொண்ணு மேல சந்தேகப்படுறியாடா? தோணுது. வேற அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலன்னா எதுக்கு இந்நேரம் வரைக்கும் யார் கண்ணிலே படாம மறைவா இருக்கணும்? அதுவும் இல்லாம அன்னைய நாள் அன்னைக்கு விஜய் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கான தேவையே கிடையாது. ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சேன், இந்த மேகா தான் ஏதோ கிளைண்டோட மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா அங்க அப்படி ஒரு கிளைண்ட் மீட்டிங் நடக்கவே கிடையாது. அதுவும் இல்லாம இவன் போனது அங்க கிளைண்ட் மீட்டிங்க்கு. இவன் எப்படி அங்க போதையாகி இருப்பான்? எப்படி? அதுதான்டா எனக்கும் தெரியல. பத்திரிகை ஆளுங்களுக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி பார்த்தா இவனை வேணும்னே யாரும் போதையாக்கி இதுக்குள்ள மாட்ட வச்ச மாதிரி இருக்கு. யாரோ இல்ல, எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகம் இருக்கு. யாரா? வேற யாராடா இருப்பா? இவனுக்குன்னு எதிரின்னு பார்த்தா அவ ஒருத்தி தான். அவ பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. மாயா, எனக்கு அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. சாரி மேடம். ஒரு வேலைக்கும் உருப்படி கிடையாது. நான் சொன்னது என்ன, நீங்க செஞ்சது என்ன? சாரி மேடம், நாங்க நீங்க சொன்னது மாதிரி தான் செய்யணும்னு போனோம். சாரி எப்போ பாரு சாரி. சொன்ன வேலையை செஞ்சு பிடிக்க முடியல, ஆனா சாரி. போங்க. சாரி சார். இப்ப நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? வேற என்னன்னா, ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டானுங்க. இவனுங்களெல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு மாயா ஜஸ்ட் ரிலாக்ஸ். எப்படி முடியும்? ஏற்கனவே அவன் மேல கெட்ட பேர் இருக்கு, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சுன்றது ஒரு பக்கம் நமக்கு சாதகமா இருந்தாலும், இப்போ என்னதாவது பிரச்சனை பண்ணி அடிதடி கேஸ் மாதிரி ஆகும். அவனை தூக்கி ஏதாவது உள்ள வைக்கலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறானுங்க. இப்ப எதுக்கு அவனை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைக்கிற? என்ன நான் இப்படி கேட்டுட்ட? இதுதானே ஆரம்பமே, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. அதுதான் கேக்குறேன், எதுக்காக அவனை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஆமா, வேற பின்ன அவனை உள்ள தூக்கி வச்சாதானே நம்ம நினைச்சது மாதிரி எல்லாமே நடக்கும்.
அந்த கம்பெனி அவங்க கையை விட்டு போகும். அவனை உள்ள தூக்கி வைக்கலனாலும் அதுதான் நடக்க போகுது. புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். அவனை உள்ள தூக்கி வைக்கலனாலும் நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது. அது எப்படி? இப்படி எல்லாம் ஆகிருச்சு. ஆனா அவன் என்ன கம்பெனி பக்கமா போயிட்டு இருக்கான். குடிச்சிட்டு ரோடா விழுந்து கிடக்கான். விஸ்வநாதனும் தான் பையன் இப்படி ஆகிட்டானேன்னு நினைச்சு பெட்டை விட்டு கூட எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்காராம். என்ன நான் சொல்றேன்? உண்மையதான் சொல்றேன். வருண் கால் பண்ணாரு. விஸ்வநாதனும் சரி இல்ல அந்த விஜயும் சரி, அவங்க குடும்பத்துல இருந்து யாருமே இப்ப கம்பெனி பக்கம் வர்றது கிடையாதான். என்னமோ அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கறதுக்கான டெட்லைன் எவ்வளோ? அது வந்து கரெக்டா என்னமோ 1 மாசம் இருக்கு. கவலையே படாத. அந்த ப்ராஜெக்டை எப்படியும் அவனால சக்சஸ்ஃபுல்லா முடிக்கவே முடியாது. விஸ்வநாதனும் கம்பெனி பக்கம் வரப்போறது கிடையாது. ஏற்கனவே அது 90% கவுற நிலைமையில தான் இருந்தது. இப்ப சுத்தம். நிஜமாவண்ணா? இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுல. அவன் லவ் பண்ற பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இந்தோ இப்ப கம்பெனியும் ஒண்ணும் இல்லாம ஆக போகுது. என் காலை தேடி வந்து அவன் விழ போற நாள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லல்ல. மாயா. அட வாங்க மேடம். வா மேகா. வெரி குட்மா. சொன்ன வேலையை கச்சிதமா அப்படியே செஞ்சு முடிச்சிருக்கே. என்னைய நம்பி ஒரு வேலையை கொடுத்திருந்தீங்க, நான் அதை ஒழுங்கா முடிக்காம இருப்பேனா? பரவாயில்ல, நீயாவது சொன்ன வேலையை சரியா செஞ்சு முடிச்சியே. பாஸ்போர்ட் எல்லாம் வந்துருச்சு தானே? வந்துருச்சு மாயா. அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். 6 மாசம் நீங்க இந்தியால இருக்க போறதே கிடையாது. நீங்க இல்லாம இருக்கிறத வச்சுதான் நாங்க இங்க பெரிய கேமே ஆட போறோம். அதனால தப்பி தவறி கூட இன்னும் 6 மாசத்துக்கு இந்தியா பக்கம் வந்துடக்கூடாது. அங்க உன்னை பாத்துக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. புரியுதா? புரியுது மாயா. ஆல் தி பெஸ்ட். எங்கதான் இருக்கிய நீ? ஹே சத்யா, ஹே சத்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஐயோ, ஹலோ, பஸ் ஸ்டாண்ட் இது தெரியுதா இல்லையா? எதுக்கு இப்படி வந்து கத்துறீங்க? எது நான் கத்துறேனா? என்ன வேணும் உனக்கு? என்ன அவனுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வந்துட்டியா? வேணாம். ஹே சும்மா ரெடி. உனக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்டு லவ் பண்ற பொண்ணாச்சே, அதுக்காக சும்மா இருக்கேன். ஆனா அதுக்குன்னு நீ பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அப்படி எதுக்கு அவனை போட்டு இப்படி வாட்டி எடுக்கிற? என்ன தப்பு பண்ணிட்டானாவா? அப்போ உங்களை பொறுத்தது வரைக்கும் அவன் பண்ணது தப்பே கிடையாது, அப்படிதானே? ஏய் வாய மூடு. அவன் தப்பு பண்ணானா என்னன்னு ஏதாவது விசாரிச்சியா? இல்ல அவன் தப்பு பண்ணானு நீ கண்ணால பாத்தியா? ஓ, அத நான் கண்ணால வேற பார்த்து உயிரோட நடமாட கூட கூடாதுல்ல, செத்து போகணும், அப்படிதானே? அதான் அவன் லட்சணம் ஊருக்கே தெரியற மாதிரி நியூஸ் பேப்பர்ல எழுதி வந்திருக்கேன். ஹே வாய மூடு. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அது என்ன அப்படி அவனை நம்பாம அவ்வளவு சந்தேகம் அவன் மேல உனக்கு? சந்தேகம்லாம் இல்லங்க, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவன் என்ன ஏமாத்தவும் செய்வானா? அத நான் ஏத்துக்கணும். திரும்ப அவனே வந்து நான் நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்னா அதையும் நான் ஏத்துக்கணும். என்ன பார்த்து என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமா, வேற பின்ன அறிவாளியே நீ? முட்டாள் தான், சரியான முட்டாள். முட்டாள் முட்டாள். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா என்கிட்ட வம்பு பண்ணாம போயிடு. என்ன அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டானா? ச்சே, அவன் கூட இவ்வளவு நாள் பழகி இருக்க, ஆனாலும் அவனை பத்தி துளி கூட புரிஞ்சுக்கல பாத்தியா நீ? உன்னெல்லாம் அவன் லவ் பண்ணிருக்கான்னு சொல்றதுக்கு அவன் அசிங்கப்படணும். சத்தியமா சொல்றேன், நல்லா இருந்தான் என் ஃப்ரெண்டு. ஆனா இப்போ குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம ரோடா விழுந்து கிடக்கான். அவன் எப்படி இருந்த பையன் தெரியுமா உனக்கு? சின்ன வயசுல இருந்து அவன் எப்படி வளர்ந்த பையன் தெரியுமா? கஷ்டம்னா என்ன, அழுகுனா என்னன்னு அர்த்தமே தெரியாத ஒரு பையனுக்கு எப்ப நீ அவனை லவ் பண்றன்னு ஒத்துக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவன் இப்ப வரைக்கும் அழுதுட்டு இருக்கான். சின்னத்துல இருந்தே அவனுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல ஒருத்தரும் தாங்கிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல உள்ள அவ்வளவு பேரும் அவன் குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடக்கிறத பார்த்து நொந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிற? நீதான்.
இப்படி கத்தி கத்தி பேசிட்டா உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் ஆகிருவானா? அவனை மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா சின்னதுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தாங்களா? ஏன் என்ன வளர்க்கல? எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு கஷ்டமா இருக்காது நான் இப்படி ஒருத்தங்கிட்ட ஏமாந்திருக்கேன்னு நினைக்கும் போது பத்தாததுக்கு இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஊருக்கே தெரியற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போனீங்க. அன்னைக்கு அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு இன்னைக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தரா வந்து பேசினா உன் ஃப்ரெண்டு நல்லவன் ஆகிருவானா? எது நாங்க அசிங்கப்படுத்தணுமா? நாங்க அவனை நீங்க தான் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அசிங்கப்படுத்துனீங்க. உங்க அத்தனை பேர் காலையும் விழாத குறைய அவ்வளவு கெஞ்சனா. கொஞ்சமாவது நீங்க அவனை நம்பினீங்களா என்ன? போலீஸ வரவழைச்சு அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி புடிச்சு கொடுத்து அனுப்பல? போலீஸ் அவனை அடிச்சு எடுத்துட்டு போல? இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவன் என்ன ஏமாத்திருக்கான், பாதிக்கப்பட்டது நானே. ஹே கிறுக்கு, அவன் உன்னை ஏமாத்திருக்கான்னு சொல்லாத. நீயா ஏமாந்துகிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன், தப்பே பண்ணாத ஒருத்தன் உன்னால இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒருத்தி மட்டும் அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நம்பி இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். அவன் தப்பு பண்ணாலும் அவன் மேல தப்பு கிடையாது, அவன் குடிச்சாலும் அவன் மேல தப்பு கிடையாது. அதுக்கும் காரணம் நான் தான். இங்க பாரு, அவனுக்கு எனக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பேசுறதெல்லாமும் தாண்டி நான் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உன்ன மாதிரி தத்தி ஜால்ராக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிம்மா சரி, நாங்களாம் தத்தி அறிவில்லாதவங்க ஜால்ராதான். ஆனா நீங்களா எப்படி பெரிய அறிவாளி புத்திசாலி தானே. ஆனா ஒரு நாள் உங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். காயத்ரி வாடி. போங்க போங்க போங்க. ஆனா ஒரு நாள் அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வரப்போகுது. அப்பதானே இருக்கு உங்களுக்குலாம். அன்னைக்கு அவனை தேடிக்கிட்டு வந்துடாதீங்க சொல்லிட்டேன். அவன் நல்லா இருக்கட்டும். ஏய் என்னங்க பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கலாட்டா? கலாட்டெல்லாம் இல்ல சார், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தியா? அந்த பிள்ளைங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு போது நீ பேசிக்கிட்டு இருந்தாங்கிற? அதுங்களுக்கு மூஞ்சே அப்படிதான் சார். எது சார்? அதுக்கு நான் என்ன வேற மூஞ்சா சார் அதுங்களுக்கு வாங்கி ஓட்ட முடியும்? அதுங்க அப்படி மூஞ்ச வச்சுட்டு போறதுன்னா அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? என்னடா நக்கலா பேசுற? ஆமா, வண்டி நட் ரோட்ல போட்டுக்கிட்டு நிக்கிறேன் என்ன லந்தா? நீ கூட தான் வண்டி நட் ரோட்ல விட்டுக்கிட்டு நிக்கிறேன். நான் ஏதோ உன்னை கேட்டேனா? எது? ஒண்ணு இல்ல சார், வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்றுச்சாதான். ஒழுங்கா வண்டி எடுத்துக்கிட்டு காலி பண்ணி எடுத்த. இனி பொம்பளை பிள்ளைங்கிட்ட அங்க நின்று நின்று பேசுறத பார்த்தேன் தோலை உரிச்சு விடுவேன். நீ உரிக்கிறதுக்கு நான் என்ன வாழைப்பழ தோலா? போய பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே பாஞ்சு வந்துருங்க. அப்ப எங்களை மாதிரி பசங்களாம் எங்க போறது? என்னடா போறேன் சார். எதுக்கடி அழற? சத்யா, என்னதான் அவங்க உன் மனசுல இல்லாத மாதிரி அங்க பேசிட்டு வந்தாலும் நீ அழறதுலே தெரியுதுடி. உள்ளுக்குள்ள இவ்ளோ திருத்த வச்சுக்கிட்டு வெளியே எதுக்கடி இப்படி இருக்க? எனக்கு புரியுது நீ அவங்க மேல கோவமா இருக்கன்னு. அதே நேரம் அவங்க கஷ்டப்படுறத உன் காதுல கேட்கும் போது உன்னாலையும் தாங்கிக்க முடியலன்னு எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரு எப்படியும் போகட்டும், எனக்கு என்ன, எனக்கு நான் அதனால ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லாம தான் இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கியா? நான் ஏமாந்ததை நினைச்சு நான் அழறேன். நீ உன் வேலையை பாரு. காதலி காதலனி எரிகெல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன், வெறும் வேஷம் என்பேன். காலம் யாவும் நீதானே, இந்த காலம் வந்தால் வெல்வேன். எதுக்குன்னே அழுவுறீங்க? எதுக்குன்னு அழுவுறீங்க? யோ சொல்லிட்டு அழுவியா? ஐயோ தம்பி, உன்னை நினைச்சுதாயா நான் அழுவுறேன். பாவம், இந்த 25 வயசுக்குள்ள உனக்கு என்னென்ன சோதனைலாம் வந்து கிடக்கு. அந்த 500 ரூபாய் நோட்டு திரும்ப கிடைச்சு திரும்பவும் தொலைஞ்சு போயிருக்கே தம்பி. நானே அழுவல, நீ எதுக்குன்னு அழுவுற? அழாம துக்கும் தொண்டைய அடைக்குது. இப்படி ஒரு காதல் கதையை என் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை. அதான் அவன் மேல நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு. ஆனா அது அவளுக்கு புரியவே இல்லை. ஏன்னு இந்த பொண்ணுங்களாம் இப்படி இருக்காங்க
அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அது அவளுக்கு புரியல. கடவுள் கூட எனக்கு சதி பண்ணுது. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த நோட்டை கண்டுபிடிச்சா இப்ப அந்த நோட்டும் கையை விட்டு போயிருச்சு. பாவம். ஏன்னா என்னால மறக்க முடியல அவளை. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள போய் ஒரு மாதிரி பண்றானே, இம்சை பண்றானே என்னவ. இதுல இருந்து எனக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. பாவம். ஆனா அவளுக்கு பயங்கர திமிரு பிடிச்சவ. அதுதான் அவகிட்ட எனக்கு பிடிக்குமே. ஆனா 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 போயிட்டா. பாவம். டேய் உன்னைய நீ எதுக்கு எங்க வந்த? ஓடிங். டேய் 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 என்னடா பண்ற? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? எது கூட படிச்ச? பழைய மாதிரி இல்லைன்னு நீ கூட என் மேல கைய வச்சுட்டலடா. திரும்ப ஒண்ணு வச்ச அம்மே சொல்றா. உடச்சி வாய முடு. ஒரு மிதியோட விட்டு சந்தோஷப்பட்டுக்க. டேய் கிறுக்கடா நீ. ஏன்டா வேற பின்ன என்னடா? இவன் பின்னாடியே எங்க போறான் எங்க வரான்னு நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கிறது தான் நமக்கு வேலையா? அம்மி தூக்கி விடு. செருப்பு பிஞ்சிரும். ஏய் உங்க யாரா என் பின்னாடி வர சொன்னது? நான் கேட்டேனா? நான் கூப்பிட்டேனா என் பின்னாடி வாங்கினானே? ஏண்டா போங்கடா. டேய் சும்மா இருடா. டேய் எதுக்குடா இப்படி பண்ற? உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னோம். வண்டிய கடையில விட்டுட்டு வர கேப்ல இங்க வந்து உட்கார்ந்துருக்க. டேய் குடிச்சு செத்துருவ போல இருக்கடா. ஏன்டா இப்படி பண்ற? ஆமா குடிச்சு சாகலாம் போறேன். செத்து தொலைடா. செத்துடா. டேய் ஸ்ரீ சும்மா இருடா. அடிங்கடா அடிங்க எல்லாம் அடிங்க. வேற அடிக்காம உன்னை என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? ஏன்டா அப்படி பண்ணி தொலைற? என் கஷ்டம் எனக்கு. நான் அழுகுறேன் புலம்புறேன் குடிக்கிறேன். உங்களுக்கு என்னடா? எங்களுக்கு என்னவா? உங்க வீட்டுல நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சதும் உங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வந்த மனுஷன் சுத்தமா இப்ப பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அம்மா தங்கச்சின்னு யாரும் உன் கண்ணுக்கு தெரியல. அது எப்படிடா இவன் கண்ணுக்குலாம் தெரியும்? அது எப்படி தெரியும்? அவ ஒருத்தி தான் இவன் கண்ணுக்கு தெரியவா. ஏய் இப்படி பேசாதீங்கடா. உண்மையை சொன்னா வலிக்குதோ? ஏண்டா அசிங்கமா இல்லையாடா உனக்கு? அவ உன்னை ஒரு மண்ணா கூட மதிக்கல. நீ எக்கேடு கெட்டு போனா அவளுக்கு என்னன்னு இருக்கா? பத்தாததுக்கு இத்தனை வருஷம் லவ் பண்ணீங்கன்னு பேரு தான். அவளுக்கு உன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. அவளுக்காக இப்படி கிடந்து செத்துக்கிட்டு இருக்கான். ஏய் அடிச்சு வாய முடு. இப்படி குடிச்சிட்டு ரோட்ல கடக்கிறது மட்டும் இல்லாம ரோட்ல போற வரவெல்லாம் மேல கை வைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டியடா. உங்க அப்பா அப்படியே ஒண்ணு வளர்த்தாரு. இன்னமும் இந்த விஷயம்லாம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவளாலதான் இப்படி எல்லாம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சோம் அவ ஒண்ணு ஏற எடுத்து ஏதாவது பார்த்தாளா? சே என்னடா நீ? அவளுக்காக நீ தான் இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டு போன வரவெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்க. ஆனா நான் சொல்றேன் அவளுக்கு உன் மேல துளி கூட இறக்கம் இல்ல. ஏங்க மாத்திரை போட்டதுக்கு பிறகு இப்ப எப்படிங்க இருக்கு? இப்ப பரவாயில்ல கிலா. ஆமா வீட்டுக்கு வந்துட்டனா? என்னமோ இல்லங்க. அம்மா என்ன இது? டேய் இன்னைக்கு இப்படிதான் வந்திருக்கியா நீ? ஏண்டா இப்படி பண்ற? டேய் விஜய் என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்ற? என்னங்க நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. உள்ள போலாம் வாங்க. டேய் உன்கிட்ட தானே கேக்குறேன். என்னடா இதெல்லாம்? நானும் ஒரு நாள் இப்படி இருக்க 2 நாள் இப்படி இருக்கன்னு பார்த்து தொடர்ந்து இதே மாதிரி இருந்தா என்னடா அர்த்தம்? அப்பா சாப்பிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? நீ சும்மா இருட வாய் வச்சுக்கிட்டு. அப்பா நீ ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். குடிக்கலாம் இல்லப்பா. நல்லா இருக்கேன். எங்க பாருங்க
எப்படி நிக்கிறேன்னு? ஓ, இவன் புடிச்சிருக்கனால நான் குடிச்சிருக்கேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல? தப்பு தப்பு தப்புப்பா. இவங்க 2 பேரும் விழுந்துட கூடாதுன்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு என்ன புடிச்சிருக்கானுங்க. விடுறா, இப்ப நான் எப்படி நிக்கிறேன் பாரு. சும்மா நாயே விடுறானே. ஏய், யார தள்ளி விட்டீங்க? ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்பா அசிங்கமா நினைக்க மாட்டாரு நான் குடிச்சிட்டு தான் கீழே விடுறேன்னு? தூக்குறா. ஐயோ அப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தள்ளி விட்டுட்டானுங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்ப்பா, தெளிவா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்ப்பா. நீங்க ஃபீல் பண்ணாதுங்கண்ணா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க சாப்பிட்டு தூங்குங்கண்ணா. என்னை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுருங்க. டேய் ஐயோ அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. போங்க, அப்பா கூட்டிட்டு போங்க. நான் இவங்க 2 பேரும் விழுந்துருவாங்க. நான் இவங்கள மேல கூட்டிட்டு போறேன், ஓகேவா? விழுந்துருவாங்க. கூட்டிட்டு போடா, வந்து தொலை. ஏய் பாத்துடா, 2 பேரும் விழுந்துடாதீங்கன்னா புடிச்சுக்கோங்க. என்னை தள்ளி விட்ட மாதிரி எங்கேயும் விழுந்துடாதுங்க. என்னங்க நான் ஏண்டி உன்னை பார்த்தேன்? நீ என் லைஃப்ல வரலன்னா நிம்மதியா வச்சும் இருந்திருப்பனே. ஏண்டி இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன கொல்ற? சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. எதுக்குடி எதுக்குடி எனக்கு இப்படி ஒரு தண்டனை? தப்பே பண்ணல ஏடி நானு. தாங்கிக்க முடியலடி, செத்துருவேன் போல. உயிரே உயிரே தெரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ, கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. ஓ, பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் அன்பே துன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைநொடி மின்னல் போலே சென்றாயே. உன் கை கோர்த்து அடி நான் சென்ற இடம், தென்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. உன் தோள் சாய்ந்து அடி நான் நின்ற மரம், நிழலை எல்லாம் சுருட்டிக் கொண்டு நெருப்பாய் இருக்கிறதே. நிழலம் விடும் என் தனிமை, உடலம் விடும் உன் பிரிவை, உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே. இந்தாயா, யோ பாரு நில்ல. என்ன தம்பி? என்னையா விஜய் எங்கன்னு கேட்ட நீ பாட்டுக்கு அத்துவான காட்டுக்குள்ள இட்டுட்டு போயிட்டு இருக்க? தம்பி, அவரை பார்க்க தான் இட்டுட்டு போயிட்டு இருக்கேன். அவன் இங்கேயா இருக்கான்? ஆமா, 1 மாசமா தம்பி அடிக்கடி இங்கதான் வருவாரு. எது இங்கதான் வருவானா? என்னடா சொல்றான் இந்த ஆளு? அதான் தெரியல, 1 மாசமா வீட்டுல தங்குறதே இல்ல. இங்க எப்படிதான் வந்திருக்கான்? ஒரு நேரமும் இருந்துக்க மாட்டான். யோ பாரு, உண்மையதான் சொல்றியா? அவன் இங்கதான் இருக்கானா? அட ஆமாங்கிறேன், நான் தான் தம்பிக்கு இந்த இடத்த காமிச்சு கொடுத்ததே. அதான் சும்மானு இருக்க முடியல உனக்கு. உன் கடையை காலி பண்ற ஏரியா. அட போங்க தம்பி, இப்படியே நேரா போனா ஒரு மேடு வரும், அது கீழே சின்ன ஓடை இருக்கு, அங்கதான் தம்பி இருப்பாப்ல. அங்க வீட்டுல உள்ள ஆளெல்லாம் நொந்து போயிருக்கு. 1 மாசமா இவன் வீடு தங்க மாட்டான்னு, எங்க வாரான் எங்க போறான்னு ஒன்னும் தெரியாம இவன் என்னடானா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கான். முதவனா விஜய் தம்பி, தம்பி விஜய் தம்பி.